வணக்கம். 2026 பொங்கல் பரிசு. இது வெறும் ஒரு பரிசு திட்டம்னு நினைச்சிராதீங்க. இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டம். தமிழ்நாட்டுல இருக்கிற 2.25 கோடி குடும்பங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு பெரிய ரகசியம் என்ன? வாங்க, அத பத்தி தான் இப்ப நாம அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் பொங்கலுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குமா, இல்ல வழக்கம் போல வெறும் பரிசு பொருட்களை மட்டும் கொடுக்குமா? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கான பதில் அவ்வளவு சாதாரணமானது இல்ல. ஏன்னா இந்த வருஷ பொங்கல் பரிசுங்கிறது வெறும் பரிசு கிடையாது. அது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த அரசியல் ஆயுதம். ஏன் அப்படி சொல்றேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 2.26 கோடி. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அத்தனை குடும்பங்களையும் நேரடியாக போய் சேரப்போற ஒரு திட்டம் இது. இத்தனை கோடி மக்களோட ஓட்டுகளை நேரடியா பாதிக்கிற சக்தி இந்த ஒரே ஒரு திட்டத்துக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தல் களத்துல இந்த பொங்கல் பரிசு ஒரு முக்கியமான அரசியல் காயா பார்க்கப்படுது. அப்போ ஒரு பக்கம் வரப்போற எலெக்ஷன், இன்னொரு பக்கம் போன வருஷம் பணம் கொடுக்காததால ஏற்பட்ட ஒரு சின்ன ஏமாற்றம். இதனால மக்கள் கிட்ட இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த வருஷ பொங்கல் பரிசு அறிவிப்பு ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய அரசியல் நிகழ்வா மாறியிருக்கு. இப்போ இருக்கிற எதிர்பார்ப்புகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த டைம்லைனை பாருங்களேன். இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற ரொக்க பரிசோட தொகை கிடுகிடுன்னு ஏறுது. பாருங்க, 2021 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா மத்த வருஷங்கள்ல திமுக ஆட்சியில 1000 ரூபாய் இல்லனா பரிசு பொருள் மட்டும்தான். இந்த வரலாறு தான் 2026 தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய தொகை கிடைக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த கடந்த கால நிகழ்வுகள் தான் இப்போ பரவிட்டு இருக்கிற இந்த யூகங்களுக்கும் வதந்திகளுக்கும் நேரடியான காரணம்னே சொல்லலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல இருந்து வர்ற தகவல் படி 3000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லப்படுது. இது ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மக்களோட எதிர்பார்ப்பு 5000 ரூபாயா இருந்தாலும் அரசாங்கத்தோட நிதி நிலைமை, மற்ற திட்டங்களுக்கான செலவுகள், இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த 3000 ரூபாய்ங்கிறது தான் கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியமான தொகையா பார்க்கப்படுது. சரி, இந்த வதந்திகள், யூகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலே அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்னதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு? வாங்க அதை பார்க்கலாம். அமைச்சரோட இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அது ரகசியமாக இருக்கும், திடீரென்று அறிவிக்கப்படும். இதிலிருந்தே தெரியுது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் மூதான்னு. இந்த சஸ்பென்ஸ் எதுக்குன்னா, அறிவிப்பு வெளியாகும்போது அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கணும், எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கணுங்கிறதுக்காக தான். ஆக எவ்வளவு தொகைன்னு ரகசியமா இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் உறுதியா தெரியும். ஒன்னு, கண்டிப்பா இந்த வருஷம் ரொக்கப்பரிசு உண்டு. 2வது, அந்த இறுதி அறிவிப்பை முதலமைச்சர் தான் வெளியிடுவார். அதோட வழக்கமா கொடுக்கிற இலவச வேட்டி சேலை திட்டமும் இந்த வருஷம் தொடரும்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்கும்? ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற நீங்க வர்ற வாரங்கள்ல என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இந்த திட்டம் எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு தெளிவான டைம்லைன் இருக்கு. முதல் ஸ்டெப்பா அடுத்த வாரம் முதலமைச்சரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம். அது வந்ததும் ஜான்வரி முதல் வாரத்துல உங்க வீட்டுக்கு டோக்கன் விநியோகம் பண்ணுவாங்க. கடைசியா ஜான்வரி 2வது வாரத்திலிருந்து அந்த டோக்கனை கொண்டு போய் உங்க ரேஷன் கடையில கொடுத்து பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிக்கலாம். கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்துல முதலமைச்சர் அறிவிக்க போற அந்த தொகை மக்களை கவர ஒரு அரசியல் ஆச்சரியமா இருக்குமா, இல்ல அரசாங்கத்தோட நிதிநிலைய கணக்குல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நிதானமான முடிவா இருக்குமா? எதுவா இருந்தாலும் சரி, அந்த அறிவிப்பு ஒரு பரிசு திட்டம் பத்தினது மட்டும் இல்ல, வரப்போற தேர்தல் வருஷத்துல அரசாங்கத்தோட முன்னுரிமைகள் என்னங்கிறத சொல்ல போற ஒரு முக்கியமான செய்தியாவும் இருக்கும்.